கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை புதூர், தொண்டாமுத்தூர் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் அதிமுக சார்பில் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல்கள் திறப்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது பெரிய கூட்டணி அமைத்த திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. கூட்டணியை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கும் திமுகவிற்கு 2026 தேர்தலிலும் அதே நிலை ஏற்படும். அதிமுக ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஸ்டாலின் வருகைக்காக சாலைகள் மூடப்பட்டு கடைகள் முடங்கியதால் வியாபாரம் தடைபட்டிருப்பதாக வியாபாரிகள் கவலை. ஏற்கனவே பாஸ் கட்டுப்பாடுகளால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து துயரத்தை சந்திக்கும் உதகை வியாபாரிகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழரசம், பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் அதிக அளவில் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவி. திராவிட மாடல் அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காததால் இதுவரை 21 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள வேதனை. தமிழகத்தில் கடந்த 9 நாட்களில் 3 மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை கூறியே திமுகவினர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாணவி அனிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்த திமுக கடந்த 4 ஆண்டுகளில் நீட் தேர்வு பயத்தால் உயிரை மாய்த்து கொண்ட 21 மாணவர்களின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறது? முதல் கையெழுத்து நீட் ரத்து என கூறி ஆட்சிக்கு வந்த பொய் மாடல் திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டம் என கூறி மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தனது மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரிய மா. சுப்பிரமணியத்தின் மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் என உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த முன்னாள் ராணுவ வீரர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 2வது மனைவியின் மகளுக்கு மது போதையில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த 2வது தந்தை போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் தப்பான அப்பாக்கள் கொடுக்கும் பாலியல் தொல்லைகளால் பெண் குழந்தைகள் வாழவே நடுங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு வழங்க திராணி இல்லாத ஸ்டாலின் ஆட்சி என்றுதான் முடியுமோ என பெற்றோர் ஆதங்கம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் ஆதங்கம்.
சென்னை வியாசர்பாடியில் 16 வயது சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்த அவரது தாயின் இரண்டாவது கணவர் போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் பெற்றோர் அச்சம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருவேறு இடங்களில் சிறுமிகளை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர்கள் போக்சோவில் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே 17 வயதான +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் துன்புறுத்தல்களால் பள்ளி சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் அப்பா ஸ்டாலின் அமைதியாக இருக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டையில் 17 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெற்று வரும் நிலையில் சமூக நலத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் வாணிவிலாசபுரம் கிராமத்தில் 17 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மிதப்பில் குழந்தை திருமணங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை திமுக மாவட்ட அலுவலகம் அருகே இளைஞர் கஞ்சா போதையில் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் குடும்ப தகராறு காரணமாக உறங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி கணவன் எரித்து கொன்ற சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் போன்ற செய்திகள்தான் அதிகமாக பார்க்க முடிவதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் குளிப்பட்டியில் இளைஞர் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரிசி ஆலை உரிமையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 30,000 ரூபாயை நூதன முறையில் பறித்துச் சென்ற இளைஞர்கள். விடியா திமுக ஆட்சியில் வழிப்பறி, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏவல்துறை என்ன கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் பீகார் இளைஞரிடமிருந்து 15 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதிய கண்காணிப்பு இல்லாததால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களிலிருந்து சகஜமாக கொண்டுவரப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ போதை மாத்திரைகள் சிக்கின. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 2025-26 1.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ள திராவிட மாடல் அரசு இதில் 55,844 கோடி ரூபாய் கடன் தொகையை பழைய கடன்களை அடைக்க பயன்படுத்த இருப்பதாக தகவல். கடன் வாங்கி கடன் அடைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு தமிழகத்தின் கடன் விகிதம் 26.41% என உயர்ந்திருப்பது ஆபத்தளிக்கிறது என நிபுணர்கள் எச்சரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் பால் விற்பனை தொழிலாளர்களுக்கு ரெயின்கோட் வழங்கிய திராவிட மாடல் அமைச்சர். சுட்டெரிக்கும் வெயிலில் மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சரின் இந்த செயலை கண்டு எள்ளி நகையாடிய பொதுமக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையம் அருகே விடியா அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் அவதி.
காளான் கடைக்கு போடக்கூட தகுதியில்லாத தகரடப்பா பேருந்துகளை எல்லாம் பயன்பாட்டிற்கு அனுப்பி விடியா திமுக அரசு தங்களை பாடாய்படுத்துவதாக பயணிகள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் ராணுவ வீரரை பசுமாடு ஒன்று முட்டி தூக்கி வீசிய பதைபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் துளிக்கூட நடவடிக்கையில் இறங்காததால் பொதுமக்கள் அச்சம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரே நாளில் 64 பேரை தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி. தெருநாய்களின் இனப்பெருக்க கட்டுப்பாட்டிற்காக கடந்த 2023-24 நிதியாண்டில் 10 கோடி, 24-25 கூடுதலாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த பெரிய தொகைகள் எங்கே செல்கின்றன என்றும் அதன் பயன்கள் எங்கே எனவும் மக்கள் கேள்வி. திராவிட மாடல் என்று பெருமை பேசும் தமிழக அரசின் ஆட்சியில் அடிப்படை பணிகளுக்கே நிதியில்லாமல் திண்டாடும் காவல்துறை. தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு கடந்த 7 மாதங்களாக பராமரிப்பு தொகை வழங்கப்படவில்லை என்றும் வந்த பணத்தை உயரதிகாரிகள் திருப்பி அளித்துவிட்டதாகவும் காவலர்கள் புலம்பல். சென்னை திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட கோலடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பல டன் அளவிற்கு குப்பைகள் குவிந்துள்ளன. பொதுமக்களுக்கு சுவாச நோய் பிரச்சினை ஏற்படும் முன் விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை வேளச்சேரி விரைவு சாலையில் 3 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்களிடம் இணைய வழியில் பணம் வசூலித்த 2 வார்டன்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலினின் ஆட்சியில் சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் முறைகேடுகள் நடைபெறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மின் கம்பத்தை அகற்றாமலேயே சாலை போடப்பட்டுள்ள அவலம். விபத்துக்கள் ஏற்படும் முன் மாவட்ட நிர்வாகம் மின் கம்பத்தை அகற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கியவருக்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை வழங்காததால் உயிரிழந்த பரிதாபம். அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் போதிய மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். காஞ்சி அண்ணா மருத்துவமனையில் கடந்த 3 ஆண்டுகளில் 6588 பேருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் போதிய சிகிச்சை வசதிகள் இல்லாததால் நம்பிக்கையின்றி திரும்பும் நோயாளிகள். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவமனை கட்டமைப்பு குறித்தும் மருத்துவர் நியமனம் குறித்தும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் விளம்பர அறிவிப்புகளாகவே மாறியுள்ள அவலம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் 2ஆம் நாள் கோலாகலம். ஞாயிறு விடுமுறை என்பதால் பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடியில் உள்ள ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ராம நவமி. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மேளதாளங்களுடன் அம்மன் உருவம் வரையப்பட்ட கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் வழிபாடு.